உண்மையாவே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு கிடைக்குமா யாருக்காவது 2000 ரூபாய்க்கு இப்படி ஒரு சாப்பாடோட சுவை எங்கே இருக்குது தெரியுமா? பசியில் தான் இருக்குது. வந்து கடைசியாக 3500 ரூபாய்க்கு தரவான்னு சொல்லிட்டு அது ஹாட் போட்டோட இருக்க மாட்டேன். நான் சொன்ன வந்து இல்லை 2000 ரூபாய்க்கு 2000 ரூபாயில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி சூரியனும் படுது, அந்த குளிரும் அடிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நூரலியா போக போகிறோம். ட்ரெயினில் போக போகிறோம். என்னென்னு சொன்னால் பஸ்ஸில் போகிறாங்க. பஸ்ஸில் வந்துட்டு காசு கூட ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நாங்கள் இன்னும் மார்னிங் கூட சாப்பிடவே இல்லை. ஏடா 9:30க்கு ட்ரெயின், 9:30க்கு ட்ரெயின்னு சொன்னாங்க. அவசர அவசரமாக நாங்கள் வெளியிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஏறினோம்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் 12:30க்கு நனுவையா போவோம். நனுவையா போய் தான் நாங்கள் வந்து நூரலியாவுக்கு பஸ்ஸில் போகணும். இந்த டிரெக்டாக நூரலியாவுக்கு ட்ரெயின் இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் நனுவையா போகிறோம். அங்கேருந்து நாங்கள் பிறகு நூரலியாவுக்கு பஸ்ஸில் போகிறோம். ஒரு வழியாக ட்ரெயினுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து சீட் எதுவுமே இல்லை, அதெல்லாம் வந்து நின்று போயிட்டு இருக்கோம். நாங்கள் இனி ஒரு 4 ஹவர்ஸில் நாங்கள் நனுவையா போயிட்டோம். காய்ஸ் இப்போ நாங்கள் வந்துட்டு நனுவையா வந்துட்டோம். 1:15 நேரம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் 3:30 மணித்தாலும் 4 மணித்தாலும் கிட்டத்தட்ட அப்படி ஆச்சு. இனி நாங்கள் என்ன பண்ணணும் என்றால், இங்கே நனுவையிலேருந்து பஸ் இருக்குது, பஸ் எடுக்கணும். இங்கேருந்து போகிறதுக்கு நியாயமான ரேட்டில் போகலாம். இல்லைங்களே வீல் பார்க்கல, நாங்கள் பஸ்ஸில் போக போகிறோம் ப்ரோ. ஏன் இல்லை, நாங்கள் நுவர்லிக்கு எடுக்கிறது 1000 ரூபா எடுப்பேன். 1000 ரூபாயா? 800 தாங்க நுவர்லிக்கு போகிறேன். பஸ்ஸில் போகிறேன்டா எவ்வளோ வரும்? பஸ்ஸில் போயிட்டு நீங்கள் எங்கே ரூம் புக் பண்ணியிருக்கீங்க? நான் இன்னும் ரூம் புக் பண்ணவே இல்லை. நல்ல சீப்பான ரூம்ஸ் எடுக்கலாமா நூலியால்? நுவர்லியில் இருக்குது. எவ்வளவு உங்களுக்கு எவ்வளோ மாதிரி வேணும்? 2000, 2000 ரூபா. என்னென்னு கேட்டால் பஸ் நுவர்லியில் பொறுத்த மட்டும் சவுண்டாக பேசி கொஞ்சம். இந்த நுவர்லியில் பொறுத்த மட்டும் அந்த ஒட்டு ஓட்டர் இருக்குது தெரியுமா? ஒட்டு ஓட்டுன்னா சுடு தண்ணி. ஆமாம், ஹாட் வாட்டரா? ஆமாம், நுவர்லிக்கு இது ஒட்டு ஓட்டர் கட்டாயம் தேவை. ஆமாம், தேவை. அதனால 2000 ரூபாய்க்குன்னா கொஞ்சம் கஷ்டம். ஒரு 2000 ரூபாய்க்கு இருக்கிற உங்களுக்கு ஹோஸ்டல் மாதிரி நமக்கும் பஸ் ஒரே நல்ல 3 ரூபாய் கிடைச்சாங்க. 3 பேரும் கும்பல பிள்ளைங்க. ஓகே, நம்ம யாரையும் பிடிச்சி நிறைய இடம் இருக்குது, பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய இடம் இருக்குது உங்களுக்கு. இந்த ரம்படை ஓட்ட போரில் வந்து 100 ரூபா கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் 2 பேர் 100 ரூபா டிக்கெட் எடுக்கணும். எனக்கு தேவையில்லை. 250 அடி உயரம் இந்த பாருங்க ஃபோனில் இருக்குது. இப்போ என்னண்டா இல்லை, எனக்கு வந்து இப்போ ஆட்டோவில் போகலாம். நான் ஒரு வீடியோ செய்கிறேன். அந்த வீடியோ எப்படின்னா 20,000 ரூபாய்க்குள்ள தான் பட்ஜெட். அப்போ ஒரு நாளுக்குள்ள 3000 தான் முடிக்கணும். எங்கே போகணும்னு சொல்லுங்கள். நூரலியாலாம் போகணும். 3 நாளைக்கு. 3 நாளைக்கு இல்லை, இன்றைக்கு நூரலியா நாளைக்கு நான் வேறு இடத்துக்கு போகணும். அது என்ன நான் முடிவு பண்ணல. ஆனால் இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு வீடியோவில் எடுக்கணும். ரம்பட ஓட்ட போட்டுருக்கு, அந்த டீ ஃபேக்ட்ரி இருக்குது, அதெல்லாம் முக்கியமானது. நிறைய இடம் போயிட்டு வரலாம். இப்போ இது கோச்சிக்காதீங்க, நான் பஸ்ஸில் தான் போக போகிறேன். எது நூரலியா போகிற பஸ்ன்னு சொல்லுவேன். மேலே இருக்குது. உங்களுக்கு நூரலியில் போகிறேன்னா 600 ரூபா கூட நூரலிக்கு போகிறேன். 1000 ரூபா இருக்கும். பஸ் உண்மையாக 600 ரூபா கொடுக்குறது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கேளுங்க, ரம்பட ஓட்ட போல் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நூரலிக்கு வரேன்னா ரம்பட ஓட்ட போல் இருக்குது. நூரலிலேருந்து 24 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் டைம் நான் வந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை ஆட்டோ வருவேன். கோச்சிக்கல வேணாம் வரேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நீங்கள் வீடியோலாம் எடுத்து வரேன்னு எனக்கு. உங்களோட பேர் என்ன? யோகராஜ். நெக்ஸ்ட் டைம் யாரும் வந்தால் யோகராஜ் இந்த ஆட்டோவை பிடிக்கும். சரி, இனி நோயிலேருந்து நூரலியாவுக்கு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1/2 ஹவருக்குள்ளே போயிடலாம். இனி போயிட்டு இனி ரூம் தேடணும். சனி ஞாயிறு அப்படிலாம் இருக்காது. எவ்வளோக்குள்ள எடுக்கலாம்? அது ரூமை பொறுத்து. ரூம்லாம் ப்ரைஸ் குறைஞ்ச ப்ரைஸ்க்கு உள்ள 2500 ரூபா. 1000 ரூபா 1500 ரூபா. அதெல்லாம் 1000 ரூபாய்க்கு இந்த ஹொட்டோட்டரே வச்சே பத்தாது. ஹொட்போட்டு ஃப்ரிட்ஜ் தேவையில்லை. ஹொட்போட்டு தேவையில்லை. அப்படி இல்லை, இங்கே வந்து கட்டாயம் ஹோட்டல் அவங்க போட்டு அது ஹோட்டலில் காமராவில் இருக்குது. நாங்கள் பதிலில் இருந்தால் ஹொட்போட்டு இல்லாமல் தான் குளிச்சுனாங்க. அது பதில் வேறு. நூறிலியாவில் இல்லை. அப்படியே தண்ணி தொடையில் ஐஸ் அப்படியா? அவங்களோட கை வைக்கல அது தண்ணியில். அப்போ 2500 தான் போடுது. அதுக்குள்ளே இல்லை, குறைஞ்சது இல்லை. சரி, ஓகே, தேங்க்ஸ். இப்போ நாங்கள் நூரலியா வந்து நிறைய இடத்துல நாங்கள் ரூம்ஸ் தேடிட்டோம். எங்கேயுமே வந்துட்டு 2000 ரூபா நாங்கள் பார்க்குற ப்ரைஸ் 2000 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்கல. நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டோம். அவங்க கேட்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி கீழே இருந்து வேறு பார்க்குறாங்க, 2000 ரூபாய்க்கு எப்படி பாஸ் ரூம் எடுக்க முடியுமா? ஆனால் நான் மட்டும் சொன்னேன், இவ்வளோ தான் எடுக்க முடியும், இதுதான் என்னோட டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நிறைய இடம் தேடிட்டோம். இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒருத்தரோட கழிச்சிருந்தேன். அப்போ அவர் சொன்னார் வந்துட்டு தனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல 2000 ரூபாய்க்கு ரூம் இருக்குன்னு சொல்லி. இப்போ அவர் வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அவர் வந்ததுக்கப்புறமா நாங்கள் ரூமுக்கு போயிடுவோம். இந்த நூரலியா கிளைமேட்டை பற்றி நான் ஒரு விஷயம் தான் சொல்லணும்.
இப்படி பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது சரியா, ஆனால் அதோடு சேர்த்து குளிரும் அடிக்குது. இது வேறு லெவலில் இருக்குது திரும்ப அந்த ஃபீல். வெயிலும் அடிக்குது குளிரும் அடிக்குது, குளிரும் அடிக்குது வெயிலும் அடிக்குது. இந்த நாங்கள் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒருத்தவங்க பேசினாங்க எங்களுக்கு ரூம்ஸ் எடுத்து தரேன்னு சொல்லி. ஸோ இவங்க தான் இப்போ எங்களை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஏன்னா இங்கே நாங்கள் நிறைய பேர்ட்ட கேட்டோம் 2000 ரூபாய்க்கு வந்து ரூம்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. எங்கே தூரம் போகணுமா? இல்லை பக்கம் தானே. ஓகே. ஸோ நாங்கள் இப்போ அடுத்தது வந்து ரூமுக்கு தான் போக போகிறோம். ரூமுக்கு போயிட்டு வீடியோ பார்ப்போம். இது உங்களுடைய ஓகே. அவர் வந்து ஆல்ரெடி ஆட்டோலாம் வந்திருக்காங்க, அதனால் நாங்கள் போகலாம், பிரச்சனை இல்லை, நடக்க தேவையில்லை. அதான் ப்ரோ நாங்கள் ஒரு நாள் நிற்போம், இன்றைக்கு மட்டும் நிற்போம், நின்றுட்டு வந்து நாளைக்கு வலிக்கிறோம் இல்லையா? ஓகே. செம்ம கூட பாருங்க. இல்லை ப்ரைஸ் 2000 தானே, அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எதுவாக இருந்தாலும் ஓகே தான். உண்மையாக 2000 ரூபாய்க்கு செம்ம வேறு லாபம்னா நினைக்கிறேன். சூஸ் பண்ணுவா. இது எவ்வளவு எவ்வளவு ரேட்டாக தான் 2000 ரூபாய் இல்லை கூட தான். பட் நான் பேசுகிறேன் சீவரா? ஏன் சீரியஸாவா? அமௌண்ட்டே கேட்கணும். உண்மைதானே பிரச்சனை? ஓகே. உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இது பாரு, உங்களுக்கு கிடைக்குமா யாருக்காவது 2000 ரூபாய்க்கு இப்படி ஒரு உண்மையாகவே இதெல்லாம் ஒரு 10,000 வரும் எனக்கு தெரியுமா? உண்மையா ப்ரோ தேங்க்ஸுங்க, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இது ஓகே தான் நினைக்கிறேன். அதையும் பாருங்க, எங்களை சூஸ் பண்ண சொன்னேன் 3 ரூம் கொடுக்குது. இதுனா ஓகே தான். ரொம்ப நீங்கள் அப்படியா? இந்த ஹோட்டலோட நேம் என்ன ப்ரோ? ப்ளூ மூன் ரெசிடென்சி. என்ன பேர்? ப்ளூ மூன் ரெசிடென்சி. ப்ளூ மூன் ரெசிடென்சி. காய்ஸ் நீங்கள் யாராவது இங்கே நூறுலேயே வந்தால் ப்ளூ மூன் ரெசிடென்சிக்கு வாங்க. ஏன்னா செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது இந்த ரூம். இதுவே இப்போ தானே? அது ஓகே தானே? இது ஓகே தான். இது ஓகே தான். நீங்கள் ஹாட் வாட்டர் வேலை செய்வோம். ஹாட் வாட்டர் கூட இங்கே வேலை செய்வோம். இது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போல. பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஹாட் வாட்டர் இல்லாமல் தான் எடுத்தாங்க. 2000 ரூபாய்க்கு வந்து நார்மலாக அப்படி தான் கிடைக்கும். ஹாட் வாட்டர் இல்லை, குளிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது பேச ஹாட் வாட்டர் இருக்குன்னு எடுத்துக்கலாம் சொல்லுவோம். அவ்வளோ குளிராக இருந்துச்சு. பார்த்தேன் அது அங்கேயே அப்படின்னா இங்கே அப்படி இருக்கு. இங்கே எப்படி ரொம்ப கஷ்டம். இங்கே சரியான ஹாட் வாட்டர் உண்மையா இந்த டிசம்பர் டைம் பனினால ரொம்ப கூட இருக்கும். இங்கே பக்கத்தில் நம்மள ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எப்படி சாப்பிட்றதுக்கு இங்கே இருக்கா? ரன்னாயிட்டு இருக்கு. தான் பரவாயில்ல. நீங்கள் பரவாயில்ல இருக்கு ப்ரோ. என்ன மாதிரி பார்க்குறீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே கிடைக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை அது பரவாயில்ல, நான் அதை எடிட் பண்ணி போட்டுருவேன். அப்படியா? அப்போ என்ன மாதிரி பார்க்குறீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன், அதுக்கு சொல்கிற ஒரே பதில் தான், சீப்பாக இது மாதிரி சொல்கிறேன். ஓகே ஓகே இருக்கு வேணா அதில் போய் சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பசிக்குது, அதில் போவாங்க. காய்ஸ் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போயிட்டு இருக்கிறோம். இந்த என்ன பேர் ப்ரோ உங்களுக்கு? சாரியா, சிபி வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருக்கு. உண்மையாகவே சிபி வந்துட்டு செஞ்சது எங்களுக்கு பெரிய ஹெல்ப். ஏன்னா நாங்கள்லாம் ஹாட் வாட்டரே இல்லாமல் குளிக்கிறதுக்காக ஒரு இடம் கிடைச்சா போதும்னு தான் இருந்தோம். ஆனால் அவர் வந்துட்டு இப்படி ஒரு நல்ல ஒரு பிளேஸை கொடுத்து எங்களை வந்து சாப்பிடவும் கூட்டிகிட்டு போகிறார் அவரோட 3வீலர்ல. உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் தான். இப்படியான ஆட்கள்லாம் நான் பார்க்கல இது வரைக்கும். பட்டு சீரியஸாக இது வந்து இந்த நம்ம ஊரில் அம்மாச்சி மாதிரி இது என்ன பேர்? ஹெலபோஜி அம்மாச்சி, இது ஹெலபோஜி. ஓகே சாப்பிடுமா? இது நாங்கள் பார்ப்போம். இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நார்மலான ப்ரைஸ், குறைஞ்ச ப்ரைஸ் தான். ஸோ இது வேணால் நீங்கள் சாப்பிட முடியும். நான் வந்து புட்டு சாப்பிடுவோம். புட்டு ஓகே, நான் புட்டு சாப்பிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து நான் புட்டு சாப்பிட்றோம். புட்டு ஓகேவா? நீங்கள் சாப்பிட்டு வந்து ப்ரோ லைட்டாக சாப்பிடுங்க, பரவாயில்ல. அது இல்லை பாருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய சாப்பிட்டு தான் போகிறீங்க. என்ன வேணும் சொல்லுங்கள். ஏதாவது சும்மா ஏதாவது காஃபி இல்லை, ஏதாவது ஸ்வீட் எதுவும் கைஸ் நம்ம ஊர் புட்டு சாப்பிட போகிறோம். இதோட விலை வந்து 140 ரூபா தான், பெரிய விலையெல்லாம் இல்லை. நாங்கள் 2 எடுக்கிறோம். ஏன்னா
அவர் சிபி வந்துட்டு சாப்பிட்டு தான் வந்தான்னு சொன்னார். அவர் வேணாமன்ட்டார். அவர் ஏதாவது இங்கே டீ இல்லாட்டி ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி அடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது ஃபோன் பண்ணி மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு போங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நம்ம ஊர் புட்டு மாதிரி இல்லை, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த சில்லி பேஸ்ட்டோடு சாப்பிடுவீங்கள ரொம்ப நல்லா இருக்குது. வெரி நைஸ். சாப்பாடோட சுவை எங்கே இருக்குது தெரியுமா? பசியில் தான் இருக்குது. நல்ல பசியோடு நம்ம சாப்பிடுவோன்னு சொன்னால் எல்லா சாப்பாடும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோ பசி எங்களுக்கு. ஏன்னா வந்து ட்ரெயினில் வரும்போதும் சாப்பிடல, நீங்கள் வந்து ரூம்ஸ் தேடி அலைஞ்சு எங்கேயும் சாப்பிடல. இப்போ தான் சாப்பிட்றோம். இப்போ மூணு மணி ஆயிடுச்சு, இப்போ தான் சாப்பிட்றோம். செம்ம பசி. அந்த பசியோடு சாப்பிடும்போது இது எப்படி தெரியுமா இருக்குது? அப்படி இருக்கு. சொன்னாங்க வந்து கடைசியாக 3500 தருவாங்கன்னு சொல்லுங்க. அது ஹாட் வாட்டரோட இருக்க மாட்டேன். நான் சொன்ன வந்து இல்லை 2000 2000 எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓ நல்ல நான் இன்ஸ்டாவில் போட்டு தானே, நான் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருக்காதானே உங்களுக்கு. வந்துடவா? ஆமாம். கைஸ் நாங்கள் வந்தாச்சு. கைஸ் இப்போ நாங்கள் போகிறோட வந்து சிங்கிள் ட்ரீக்கு போகிறோம். சரியா? நானும் சிங்கிள், அந்த ட்ரீயும் சிங்கிள். ப்ரோ உண்மை ப்ரோ, சீரியஸா சிங்கிள் தான். என்ன பண்ணு, இது வந்து ஒரு ஜப்பானீஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது. இமெயில் போய் பார்க்கலாம். ஓகே ஓகே. இதுதான் வியூ பாயிண்ட். ஐ மீன் வியூ பாயிண்ட் இல்லை, வியூ. ஓ ரைட், சூப்பர். சரி, நெக்ஸ்ட் இயர்ல இன்னும் நல்லா இருக்கும். யா गाइस இங்க பாருங்க, இந்த இடத்துல உண்மையாவே நின்று பார்த்தா அந்த ஃபுல் ஏரியா மாதிரி தெரியுது. இவ்வளோ கிளியரா இருக்குன்னு பாருங்க. க்ளவுட்லாம் பெருசாண்டி இல்லை, ரொம்ப கிளியரா இருக்குது. ஒரு மாதிரி சூரியனும் படுது, அந்த குளிரும் அடிக்குது. சொல்லி வேலை இல்லை, வேறு லெவலில் இருக்கு. நீங்கள் நிறைய பேர் இந்த நூறலியாவுக்கு வந்து இந்த சிங்கிள் ட்ரீக்கு வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படியா ப்ரோ? பெருசான்னு தெரியாதானே? தெரியாதானே? ஐ மீன் வெளியே இருந்து வரவங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்களும் பெரும்பாலும் தெரியாதானே? இது வந்து ஒரு பன்சலன்னு தெரியும். பன்சல. ரைட். நீங்கள் காய்ஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்க, ஒரு நல்ல வியூ பார்க்கணுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சிங்கிள் ட்ரீக்கு வாங்க. ஓகே, பன்சலை தான் இது. இங்கே வந்தீங்கன்னு சொன்னாலே முன்னாடி இருந்து இப்படி ஃபுல் வியூவை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கெல்லாம் ஜஃப்னால இருந்துச்சுன்னு சொன்னால் அடிக்கடி இங்கே தான். இப்போ ஏன்னா டிப்ரெஷன் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல தான் நல்லாயிருக்கும். அவன் நீங்களும் அது டிப்ரெஷன் ஆனால் வெளியே வரல, அழகுதான். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், கரெக்டான டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ஃபோட்டோ நல்லா வரல, இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம், எத்தனை ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. தேங்க்ஸ். ஓகே, அடுத்த நாங்கள் போக போகிறோம் வந்துட்டு லேக் இருக்குது, அந்த லேக் தான் போக போகிறோம். போகலாம். ஓகே ப்ரோ, பாய். See you. ஓகே பாய். லேக் சரி மாலும் டிக்கெட்ஸ் இதில் வந்து நீங்கள் போட்டில் நீங்கள் போகலாம். அதை விட செல்ஃபாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, நாங்கள் வந்துட்டு லேக் வந்துட்டோம். லேக் அப்படியே சுற்றி காட்டு. இது எனக்கு பார்க்கும்போது காய்ச்சி எனக்கு போட் ட்ரைவ் பண்ணணும் போல தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நாங்கள் வந்திருக்கிற நோக்கம் வேறு. இங்கே நான் முன்னாடி வந்திருக்கேன். நான் முதல்ல இருக்கா நூறிலியா வரைக்கும் நான் வந்திருக்கேன், செல்ஃப் ட்ரைவ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். 6000 சம்திங் இது வரும். இப்போ நான் பண்ணலான்னு சொன்னால் 6000 20,000 6000 ரூபா போயிடும். அப்போ பண்ண முடியாது. இது இப்படியே மல்லாக்கப்படுத்த விட்டத்தை காண நல்லா இருக்கும் தெரியுமா?
காய்ஸ் அப்போ இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிய போகுது. ஏண்டால் நாங்கள் இன்றைக்கி வந்து 2 இடம் தான் நாங்கள் சுற்றி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து சிங்கிள் ட்ரீயும் போனாங்க, அப்புறம் வந்துட்டு லேக் வந்திருக்கிறோம். இன்னும் வேர்ல்டன்லாம் போகணுன்னு பார்த்தா அந்த வேர்ல்டன்லாம் போனால் அதுக்கு ஒரு நாள் தேவை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் நாளைக்கு ஈவினிங் போல் ஹெட்டன் போகிறோம். இப்போ நாளைக்கு எங்கேயாவது போய் பார்த்துட்டு எங்களோட பிளேஸ் எங்கேயான வரையில பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு வேர்ல்டன் போகிறதுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை, அதை விட எங்களுக்கு உடம்புல சக்தியும் இல்லை. ஏன்னா அவ்வளோ உடம்பு ஃபுல்லாக அந்த பேக் கொழுவி ரூம் தேடி அலைஞ்சு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், அந்த வீடியோ முடிய போகுது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் டாட்டா.